வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க விஜய் சார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கெப்பாசிட்டர் அண்ட் டயஎலக்ட்ரிக் இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி வரக்கூடிய சில கொஷின் நமக்கு இருக்கு. ஸோ அந்த டைப் ஆஃப் கொஷின் வந்து நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருந்திருக்கு கேட்பாங்க, இல்லை ஈக்குவலண்ட் டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஆப்ஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சில ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் வித்தவுட் யூசிங் ஆக்சுவல் மெத்தட், சம் ஈஸியஸ்ட் ஷார்ட்கட் தான் நமக்கு பார்க்க போகிறோம். சரியா? ரைட், வாங்க போகலாம். ஸோ இப்போ இதான் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினில் என்ன அப்படின்னா, டயஎலக்ட்ரிக் ஏர் கரெக்டாக ரெண்டுமே இங்கே மிக்ஸ் ஆகிருக்கு. இதனோட ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கேவோட வேல்யூ ஈக்குவல் டு 1 போட போகிறோம். 1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது இதில் எந்த ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு சீன் கிடைக்குதோ அதான் என்னுடைய ஆன்சர். சரியா? இல்லை எப்சிலான் நாட் ஏ பை டின்னு கொடுத்தாங்கன்னா தட் ஆல்சோ சி. ஸோ எப்சிலான் நாட் ஏ பை டி எது கிடைக்குதோ அதான் என்னுடைய ஆன்சர் அப்படின்னு முடிச்சுக்கலாம். இப்போ கே ஈக்குவலண்ட் டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கேட்குறாங்க, மல்டிபிள் டயஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா K1 K2 K3 இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் 1 சப்ஸ்டிட் பண்ணால் ஈக்குவலண்ட் டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்ன கிடைக்கணும், K ஈக்குவல் டு 1 கிடைக்கணும். இவ்வளோ தான் ஐடியா. சரியா? இப்போ நான் என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறேன், K ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இதை 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு சீன் கிடைக்கணும். இப்போ நீங்கள் இங்கே 1 போட்டிங்கன்னா 3 + 1 என்ன ஆகிடும், 4 ஆகிடுமா? 4C/4. இப்போ 2 கேன்சல் ஆகிட்டு எனக்கு சீன் கிடைக்கும். 4C/4 என்ன கிடைக்கும், சீன் கிடைக்கும். இதில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். K ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா 2 + 1 3, 3C/4 கிடைக்கும். இதில் என்ன கிடைக்கும், 3C/4 அப்படின்னு கிடைக்கும். இதில் என்ன வரும், K-க்கு 1 போட்டிங்கன்னா 1 + 1 என்ன ஆகிடும், 2, 2C/4. அப்போ ஆன்சர் ஃபைனலாக என்ன கிடைக்கும், C/2 அப்படின்னு கிடைக்கும். இந்த கேஸில் C/2. இதில் நீங்கள் K-க்கு 1 போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், ஃபைனலாக C/4 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக C/4 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதில் எந்த கேஸில் ஆன்சர் C கிடைச்சிருக்கோ அதான் என்னுடைய ஆன்சர். சொல்கிறது புரியுதா? ரொம்ப சிம்பிள், ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கெட் பண்ணிடலாம். இப்போ இந்த கேஸ் பாருங்கள். இதில் K1 K2 K3 இந்த மாதிரி ஈக்குவல் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே K1 K2 K3 K4. ஸோ இது எல்லாத்துக்கும் ஆன்சர் என்னன்னு போடுங்க, வேல்யூ என்னன்னு போடுங்க, 1 போடுங்க. இதில் எதில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த ஃபைனல் ஆன்சர் ஈக்குவல் டு K ஈக்குவல் டு 1 கிடைக்குது. ஈக்குவலண்ட் ஆன்சர் 1 கிடைக்குதோ அதான் என்னோட ஆன்சர். இப்போ நீங்கள் இதில் 1 போட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன வரப்போகிறது இல்லை, எல்லாமே ஆட் பண்ணால் 1 வரப்போகிறது இல்லை. ஏன்னா 1 + 1 + 3 ஃபைனலாக கிரேட் வேல்யூ தான் வரப்போகுது. ஸோ அப்போ இங்கே வந்துட்டு K ஈக்குவல் டு 1 வரப்போகிறது இல்லை. அதனால இதை கேன்சல் பண்ணிடலாம். சொல்கிறது புரியுதா? இதெல்லாம் 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக வர ஆன்சர் ஈக்குவல் டு 1 வரப்போகிறது இல்லை. ஏன்னா அதில் டேரக்ட் அடிஷன். இப்போ இதில் நீங்கள் 1 போட்டிங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். K ஈக்குவல் டு 1 + 1 + 1 என்ன ஆகிடும், 3. ஸோ அப்போ 2/3 × 3 + 2 × 1 வருமா, இந்த K4 எல்லாத்துக்கும் 1 போட்டிங்கன்னா அப்போ இது கேன்சல் ஆனால் ஃபைனலாக 4 கிடைக்கும். அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. இங்கே நீங்கள் 1 போட்டிங்கன்னா 1 + 1 + 1 என்ன ஆகிடும், 3 ஆகிடும். ஸோ இங்கே 2/K ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் K ஈக்குவல் டு 1 நமக்கு கிடைக்கணும். அப்போது இதெல்லாம் ஆட் பண்ணால் 3/3. K4க்கு 1 போட்டிங்கன்னா 1/1 என்ன ஆகிடும், 1 ஆகிடும். இது 2 கேன்சல் ஆகிட்டு 1. அப்போ ஃபைனலாக 2/K ஈக்குவல் டு இது 2 ஆட் பண்ணால் 2 கிடைக்கும். இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். ரெசிப்ரோக்கல் என்ன, K ஈக்குவல் டு 1 கிடைக்கும். அப்போ இதுதான் இங்கே ஆன்சர். இதில் வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். K1க்கு 1 போட்டிங்கன்னா 1 1 1 கிடைக்கும். ஏன்னா 1/1 1/1 1/1. ஸோ அப்போ எங்கே ஆன்சர் என்ன கிடைக்கும், 1/K ஈக்குவல் டு இதெல்லாம் ஆட் பண்ணால் 3 ப்ளஸ் இதெல்லாம் ஆட் பண்ணால் 3 ப்ளஸ் இங்கே K4க்கு 1 போட்டிங்கன்னா 3/2 கிடைக்கும். ஸோ அப்போ இதை எல்சிஎம் எடுத்து ரெசிப்ரோக்கல் இடத்துல K ஈக்குவல் டு 1 கிடைக்க போகிறது இல்லை. அதனால் இதுவும் ஆப்ஷன் கிடையாது. ஸோ அப்போ எது ஆன்சர், சி தான் ஆன்சர். வெரி சிம்பிள். பார்க்க ஆனால் நார்மல் மெத்தடில் போடும்போது நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ஷார்ட்கட். புரியுதா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். இதே மாதிரி இங்கே K1 என்னென்னு போடுங்க, 1 போடுங்க. என்ன ஆகுதுன்னு பாருங்கள். K1 K2 ரெண்டுத்துக்கு 1 போட்டிங்கன்னா K1 ஈக்குவல் டு K2 ஈக்குவல் டு 1 அப்படின்னு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக என்ன ஆன்சர் வரணும், C நாட் இருந்தால் C நாட்னு எடுத்துக்கணும். அதாவது வேக்கமுடைய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ. இல்லை அந்த ஃபார்முலா அப்படியே கொடுத்துருவாங்க, எப்சிலான் நாட் ஏ பை டி தான் ஆன்சர் ஃபைனலாக எப்சிலான் நாட் ஏ பை டின்னு வரணும். இப்போ நீங்கள் இதுக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக வர ஆன்சர் என்னது, 2 டைம்ஸ் ஆஃப் எப்சிலான் நாட் ஏ பை டி. ஸோ இது கிடையாது. ஃபார்முலா அப்படி என்ன வரணும், எப்சிலான் நாட் ஏ பை டின்னு மட்டும்தான் வரணும். இப்போ இங்கே நீங்கள் 1 போட்டிங்கன்னா இங்கே 1 அப்போ 1 + 1 2 2/1. அப்போ இங்கே என்ன கிடைக்கும், 2 டைம்ஸ் ஆஃப் எப்சிலான் நாட் ஏ பை டின்னு தான் கிடைக்கும். ஸோ இதுவும் கிடையாது. இங்கே 1 போட்டு பாருங்கள். 1 × 1 இது 1 + 1
இப்போ ஆட் பண்ணால் 2 ஆகிடும். இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? எப்சிலான் நாட் a by dன்னு கிடைக்கும். ஸோ இது கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். புரியுதா? இங்கே செக் பண்ணி பாருங்கள். 1 + 1 2 இன்ட்டு 1 × 1. அப்போ 2 × 2 என்ன கிடைக்கும்? 4 டைம்ஸ் எப்சிலான் நாட் a by dன்னு கிடைக்கும். ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. புரியுதா? ரொம்ப சிம்பிள். அப்படியே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அசால்ட்டாக ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். K1 = K2 = 1 போட்டிங்கன்னா இங்கே ஆன்சர் என்ன வரும்? 2. அதனால் இது கிடையாது. இங்கே நீங்கள் போட்டிங்கன்னா 1 - 1 இங்கே 0 ஆகிடும். ஸோ அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. இன்ஃபினிட்டி ஆகிடும். நாட் டிஃபைன்டு. K1 + K2 இங்கே என்ன வரும்? 2. 1 × 1 1. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 2ன்னு கிடைக்கும். அதனால் இதுவும் ஆன்சர் கிடையாது. இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 × 1 × 1 பை இங்கே 1 போட்டிங்கன்னா 1 + 1 2 ஆகிடும். இப்போ இந்த 2 கேன்சல் ஆகிட்டு ஆன்சர் 1ன்னு கிடைக்கும். இதுதான் பாசிபிள். ஸோ ஆன்சர் இஸ் டி. புரியுதா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான். இங்கே ஆல்ரெடி 2C இருக்குது, கிடையாது. டைரக்ட் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே C/2 வருது, அதுவும் பாசிபிள் கிடையாது. இதில் Kக்கு 1ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? 2/2 × Cன்னு வரும். 2 கேன்சல் ஆகிடும். ஸோ C இதில் பாசிபிள். இங்கே நீங்கள் என்ன வரும்? 2C × Kக்கு 1 போட்டிங்கன்னா 2 ஆகிடும். = 4C. அப்போ இதுவும் பாசிபிள் கிடையாது. ஆன்சர் இஸ் சி. புரியுதா? ஆன்சர் என்னது? சி. ரைட். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷின்லாம் வந்ததுன்னா நீங்கள் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஜஸ்ட் K = 1 அப்படின்னு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக கெப்பாசிட்டன்ஸுக்கு ஈக்குவல் கெப்பாசிட்டி கேட்டிருந்தாங்கன்னா C0ன்னு வரணும். இல்லைனா எப்சிலான் நாட் a by d. சம்டைம்ஸ் சீன் கொடுத்தாலும் சீன் வரணும் வேக்கமுக்கு. ரைட். நியூ கெப்பாசிட்டன்ஸ் = வேக்கமுடைய கெப்பாசிட்டன்ஸ்னு வரணும். அவ்வளோதான் ஐடியா. சில கேஸு எப்போ ஃபெயிலியர் ஆகும், எப்போ ஆகும் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு ஒரு எலிமினேட் ஆகும், மீதி 3த்துக்கும் இதே மாதிரி ஆன்சர் வரும். இப்போ நீங்கள் Kவுக்கு 1ன்னு போட்டிங்கன்னா 3 கேஸ்லேயோ இல்லை 4 கேஸ்லேயோ கூட என்ன வந்துடும்? ஆப்ஷனில் எல்லாமே சீனே கிடச்சிரும், இல்லை எப்சிலான் a by dன்னு வரும். அப்போ நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஆக்சுவல் மெத்தட் போய் ஆகணும். பட் இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணும்போது எல்லாமே எலிமினேட் ஆகுது, ஒரே கேஸில் மட்டும் தான் கரெக்டாக வருது அப்படின்னா அதுதான் ஆன்சர். அப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. 2 ஆப்ஷன் கரெக்டாக வரும்போது இல்லை 3 4 எல்லாமே இந்த K = 1 நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது ஒரே மாதிரி ஆன்சர் வருது அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் நம்ம எலிமினேஷன் பண்ண முடியாது. அப்போ நம்ம நார்மல் மெத்தட் தான் போகணும். பட் மோஸ்ட் ஆஃப் த கேஸ் நம்ம நீட் ஜெய் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி ஆன்சர் கெட் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஆன்சரை இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கெட் பண்ண முடியும். ஸோ டைமை நீங்கள் சேவ் பண்ணலாம். லாஸ்ட் நீங்கள் நிறைய கால்குலேஷன் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் தப்பு பண்ணாமல் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் எதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா கூட டக்குன்னு இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா கெப்பாசிட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில். ஸோ அதில் ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இது. ஸோ இந்த மாடல் இன்கேஸ் கொஸ்டின் வந்துட்டா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் நம்ம ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கெட் பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட்லி நமக்கு எல்லாம் எலிமினேட் ஆகிட்டு ஒரு ஆன்சர் வர மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ ஐ ஹோப் இந்த எலிமினேஷன் ஷார்ட்கட் மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்து இதே மாதிரி வேறு மற்ற சாப்டருடைய சில டெக்னிக் அண்ட் ஷார்ட்கட்ஸ் நம்ம பார்ப்போம். நம்ம நிறைய இது மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாமே எக்ஸாமுக்கு முன்னாடி. ஓகே. தேங்க்யூ ஸோ மச். பை.